சூரா அல் ஹுஜராத்துடைய 11வது வசனம். நான் ஏற்கனவே ஓதிக்காட்டிய அந்த வசனம். அந்த வசனத்துடைய விளக்கத்தை இன்றைய வகுப்பிலே நாங்கள் அவதானிப்போம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் விசுவாசிகள் பேண வேண்டிய சில ஒழுங்கு விதிகளை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், உங்களிலே எந்த ஒரு கூட்டத்தாரும் மற்றொரு கூட்டத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் பரிகாசம் செய்யக்கூடிய அந்த பரிகசிக்கப்படக்கூடியவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக கூட இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் இதிலே சொல்கிறான். இந்த வசனத்தை தொடர்ந்து குறிப்பாக அடுத்து பெண்களை பற்றியும் சொல்கிறான். வலா நிசாஉம் மின் நிசா, எந்த ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, உங்களால் பரிகசிக்கப்படுகின்ற அந்த பெண்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கவும் கூடும். இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிற போது தப்சீருடைய ஆசிரியர்கள் சில வரலாறுகளை இது இறங்கியதற்குரிய பின்னணியாக சொல்கிறார்கள். பனு தமீம் கூட்டத்திலே இருக்கின்ற சிலர் குறித்த சில சஹாபாக்களை பரிகசித்த போது இது இறங்கியதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்று மற்றொரு செய்தியையும் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை ஏனைய பெண்கள் யஹூதியின் மகளான யஹூதியே என்று அழைக்கிறார்கள், யஹூதியே என்று என்னை பரிகசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் யஹூதிய மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணியாக அவருடைய குடும்பம் இருந்தது. அதை வைத்து அவர்கள் பரிகசிக்கிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா பின்த் ஹுயை அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் மாறி அவர்களிடத்திலே சொல்லி இருக்க வேண்டாமா, என்னுடைய தந்தை ஹாரூன் ஒரு நபி, என்னுடைய பெரிய தந்தை அவர் ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நானோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபி, ஒரு நபியுடைய மனைவியாக இருக்கிறேன் என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். பின்னர் இந்த வசனம் இறங்கியது என்ற ஒரு செய்தியையும் தப்சீருடைய ஆசிரியர்கள் இதற்குரிய இந்த வசனத்துடைய இறங்கியதன் பின்னணியாக சொல்வதை பார்க்கிறோம். உண்மையில் இந்த வசனம் மிக பெரியதொரு பாடத்தை நமக்கு சொல்கிறது. அதுதான் பரிகாசம் என்பது. அடுத்த மனிதனை பரிகசித்தல் என்பது மிக பெரியதொரு பாவம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் யாரும் யாரையும் குறை கூற வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று சில செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மோசமானவன் என்பதற்கு மிகப்பெரியதொரு அடையாளம் அவன் அடுத்தவரை பரிகாசம் செய்வது என்ற, அவன் ஒரு மோசமானவன் என்பதற்கு போதுமான ஒரு சான்றாகும் என்ற ஒரு செய்தியையும் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனை இழிவாக கருதுவது என்பது அல்லது ஒருவனை இழிவாக பரிகாசம் செய்வது என்பது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மிகப்பெரியதொரு பாவம் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை கண்டித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் இதிலே சொல்கிறான், வலா தல்மிசு அம்புசக்கும், உங்களுக்கிடையிலே நீங்கள் குறை கூற வேண்டாம். அடுத்தது, மனிதர்கள் தங்களுக்கிடையில் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டு திரிவதை இந்த வசனம் கண்டிக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் காணப்படும் ஒரு குறை அது அவனிடத்தில் தான் சொல்லப்பட வேண்டும். மாறாக அவனுடைய குறை இன்னொருவரிடத்திலே எடுத்து சொல்லப்படுவது என்பதும், ஒருவருக்கிடையில் ஒருவர் அதை குறை கூறிக்கொண்டு திரிவதையும் இஸ்லாம் வெறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை சில சஹாபாக்கள் சிலரை பற்றிய குறைகளை போய் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாரும் யாரை பற்றியும் என்னிடத்திலே எந்த குறைகளையும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் என்னுடைய தோழர்களை நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல நிலையில் சந்திக்க விரும்புகிறேன், அவர்களோடு உறவாட விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குறை கூறி திரிவது என்பது மிக மோசமான ஒரு பண்பு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இன்னொரு வசனத்திலே வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி குறை கூறி திரிகின்றவர்களுக்கு வைல் என்ற நரகம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் கண்டிக்கின்றது. எனவே இந்த குறை பேசி திரிதல் என்பது மிக
மோசமான ஒரு பண்பு ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அது இருக்கக்கூடாத பண்பு என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த இடத்திலே அதை கண்டிக்கிறது. அதே போன்று அல்லாஹ் மற்றொரு பண்பையும் சொல்கிறான், வலா தனாபஸு பில் அல்காப், நீங்கள் பட்டப்பெயர் கூறி உங்களுக்குள் அழைத்துக் கொள்ளாதீர்கள், பட்டப்பெயர் சூட்டாதீர்கள் என்ற செய்தியையும் அடுத்து சொல்கிறான். இதுவும் ஒரு மோசமான ஒரு பண்பு தான். இந்த பட்டப்பெயர் என்று வருகிற போது ஒரு மனிதன் விரும்பாத அவன் வெறுக்கின்ற பட்டங்களை சூட்டுவதைத்தான் இங்கே கூறுகிறது. பட்டப்பெயர் என்று வருகிற போது நல்ல விரும்பக்கூடிய அல்லது ஒரு மனிதனை புகழக்கூடிய பட்டப்பெயர்கள் இருக்கின்றன. அப்படியான பட்டப்பெயர்கள் சூட்டுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நல்ல சில பட்டப்பெயர்களை சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிற போது அல் ஃபாரூக் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால உமர் ஃபாரூக் என்று நாம சொல்றோம். நன்மை தீமைகளை அவர் ஒரு பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்திலே இருந்ததால் அப்படி சொன்னார்கள். ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பெயர் அபூபக்கர் தான். அபூ குஹாபாவுடைய மகன் அபூபக்கர் தான் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று வந்து அந்த செய்தியை சொன்ன நேரத்தில் எல்லோரும் அதை ஒரு ஆச்சரியமாக பார்த்தார்கள். விரோதிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள், குறைஷ் குப்பார்கள் முகம்மதை இதை வைத்தே நாம் பொய்ப்பித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், உங்களுடைய தோழர் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா என்று. அவர் என்ன சொல்கிறார்? இப்படி மிஅராஜ் என்ற விண்ணுலக யாத்திரை போனதாக சொல்கிறார், பைத்துல் முகத்தஸுக்கு போனதாக சொல்கிறார், அங்கிருந்து போனதாக சொல்கிறார், ஒரே இரவிலே இது நடந்ததாக சொல்கிறார் என்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகம்மது அப்படி சொன்னாரான்னு கேட்டாங்க. ஆம் சொன்னார் என்று சொன்னாங்க. அவர் சொன்னால் நான் அதை 100% பரிபூரணமாக நம்புகிறேன். ஏனென்றால் இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை நான் நம்பிட்டு இருக்கேன். அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார். அதையே நம்பிய எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று அதை உடனே எந்த சந்தேகமும் இல்லாமல் உண்மைப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் தான் அவருக்கு ஒரு புனைப்பெயர் அல்லது பட்டப்பெயர் சொல்லப்பட்டது சித்திக் கண்டு உண்மைப்படுத்தியவர் என்று. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிற போது அபூ துராப் என்ற ஒரு பட்டப்பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அபூ ஹுரைரா, இப்படி நிறைய நல்ல பட்டப்பெயர்கள் இருக்கின்றன. அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. நல்ல ஒரு பட்டப்பெயரை சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு மனிதனை அறிமுகம் செய்வதற்கு, அதாவது ஒருவரை தேடி வருகிறார், அவர் பெயரை சொன்னா சில நேரம் அந்த பெயர் புரியாமல் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சில பெயரால அவர் அறிமுகமாகி இருக்கலாம். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பிழையான பெயராக இருந்தாலும் அடையாளம் கண்டு கொள்வதற்காக என்ற அந்த நிலையில் மட்டும் ஒரு மனிதனுடைய பட்டப்பெயர் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதில் பிழை இல்லை. மாறாக ஒருவர் விரும்பாத நிலையில், ஒருவரை பரிகசிக்கிற நிலையில் அல்லது அவமானப்படுத்துகிற நிலையில் கெட்ட பெயர்களை பட்டப்பெயர்களாக சூட்டுவதைத்தான் இங்கு இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்கின்றது. எனவே நீங்கள் அப்படியான பட்டப்பெயர்களை சூட்டாதீர்கள். அது பல அடிப்படையில் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பை கொண்டதாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க. அவர்களை பற்றி சொல்லக்குள்ள அந்த கட்டையானவள் என்று காட்டி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையால் கடுமையாக கோபப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலிலே கலந்து விட்டால் கடல் கூட நாசமாகிவிடும், அந்த அளவு பாரதூரமான ஒரு வார்த்தை என்றார்கள். சாதாரணமா ஒரு கட்டையானவள் என்று சொன்ன வார்த்தை, அது ஒரு சிம்பிளான வார்த்தை எங்கட பார்வையில. ஆனால் இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது? அது ஒரு பாரதூரமான, கடலையே நாசமாக்கி விடுகிற அளவுக்கு ஒரு பாரதூரமான வார்த்தையாக அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். எனவே ஒரு மனிதன் விரும்பாத நிலையிலே அவனிலே இருக்கிற சில இயல்புகளை அவன் விரும்பாத நிலையில் கூறுவதை இஸ்லாம் தடுக்கிறது. ஒருவனை கருப்பன் என்று சொல்றான், அவன் கருப்பா இருக்கான், உண்மையா கருப்பத்தான் இருக்கான், கருப்பன் என்று சொல்றது அவன் விருப்பம் இல்லைன்னா நான் சொல்லக்கூடாது. அல்லது சொத்தியா இருக்கான், சொத்தியன் என்று சொல்வதை இஸ்லாம் அவன் விரும்பாத நிலையிலே வெறுக்கிறது. இப்படி ஒரு மனிதன் வெறுக்கிற பட்டப்பெயர்களை சூட்டுவதை இஸ்லாம் தடுக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில கெட்ட பண்புகள் இருக்கும். அந்த பண்புகளை கொண்டும் ஒரு மனிதன் பட்டப்பெயர் சூட்டப்படக்கூடாது என்பது பொது விதி. ஆனால் குறித்தவன் ஒரு சமூக தலைவனாக அல்லது சமூகம் நம்புகின்ற ஒருவனாக இருந்து அவன் சொல்கின்ற பொய்களால் அல்லது அவனுடைய சில நடவடிக்கைகளால் சமூகம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அந்த நேரத்திலே அந்த கெட்ட பண்புகளை கொண்டு அவனை அடையாளப்படுத்துவதை இஸ்லாம் தடுக்கவில்லை.
உதாரணமா ஹதீஸ்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இருக்கார் என்று வச்சுக்கொள்வோம். அவர் வாயை துறந்த பொய் தான் சொல்றார். எனவே இவனை பொய்யன் என்று அறிமுகப்படுத்துவதில் பிழை கிடையாது. என அறிமுகப்படுத்தி ஆக வேண்டும். அவன் சொல்கின்ற பொய்கள் நாளை சமூகத்தை பாதிக்கும். அல்லது ஒரு தலைவனாக இருக்கிறான், தலைவனாக இருந்து கொண்டு தகாத நடவடிக்கைகளிலே அவன் ஈடுபடுகிறான் என்றால் அந்த நேரத்தில் அவனுடைய பண்புகள் சொல்லப்படுவது என்பது மக்களை பாதுகாப்பதற்காக அவன் அடையாளப்படுத்தப்படுவது என்பதை இஸ்லாம் மறுக்கவில்லை. மாறாக இது எப்படியான எந்த ஒரு நலவான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு மனிதன் பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவானாக இருந்தால் அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்கிற இந்த வசனம் சொல்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், பிஇஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். இப்படி நீங்கள் தீய பெயர்களை சூட்டுவது, நீங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் என்று உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் வந்ததற்கு பிறகு மிக மோசமான ஒரு பண்பு. ஈமான் வந்தால் இந்த பண்பு உங்களிடத்திலே இருக்கக்கூடாது. எனவே ஈமான் வந்ததற்கு பிறகும் இது இருக்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. வமல்லம் யதுப், அப்படி யார் இப்படியான ஒரு செயற்பாடுகள் தன்னிடத்திலே இருக்கிற நிலையில் தௌபா செய்யாமல் தொடர்ந்திருப்பாராக இருந்தால் இவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்படி திவாலாகி போனவன், அதாவது நாம் ஒட்டாண்டியாகி போனவன் யார் என்று கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள். உண்மையிலே ஒட்டான், அதாவது சஹாபாக்கள் சொன்னாங்க, தன்னிட கையில 5% இல்லாமல் அப்படியோ திவாலாகி போறவன் தான் எங்களிடத்துல முஃப்லிஸ்ங்கிறவன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் அல்ல உண்மையால ஒட்டாண்டி, திவாலாகி போனவன் அவன் அல்ல. நாளை மறுமையில தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு இன்னப்புற அமல்களோடு நிற்பான். ஆனால் இந்த உலகத்திலே அவன் அநியாயமாக ஒருவனை ஏசி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான், ஒருவனுக்கு பட்டப்பெயர் சூட்டி இருப்பான், ஒருவனுக்கு ஏசி இருப்பான், இப்படி நிறைய பாவங்களை செய்திருப்பான், அடுத்த மனிதனோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவனுடைய நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்பான். அப்படி கொடுத்து 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 இவன் நன்மைகள் எல்லாம் முடிந்து போகும். வீட்டிலே இவன் செய்த அடுத்தவருக்கு செய்த அநீதங்கள் முடிந்திருக்க மாட்டாது. பிறகு அநீதம் செய்யப்பட்டவனுடைய பாவங்களை இவன் மீது சுமத்தி நரகிலே அல்லாஹ் தஆலா அவனை தூக்கி வீசுவான். இவன் தான் உண்மையிலே நஷ்டமாய் போனவன், ஒன்றுமில்லாமல் அப்படியே மங்குரோத்து நிலை அடைந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படியான பண்புகள் இருந்து ஒருவன் தௌபா செய்து கொள்ளவில்லை என்றால் இவன் தான் அநீதம் செய்தவன், அநியாயம் செய்தவன், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அநியாயக்காரருடைய நில மறுமையில அவன் மங்குரோத்து நிலை அடைவதுதான் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த வசனம் குறிப்பாக 3 பண்புகளை இங்கே கண்டிக்கிறது. ஒன்று அடுத்தவர்களை பரிகாசம் செய்வது, மற்றது மற்ற மனிதர்களுடைய குறைகளை பேசுவது, மற்றது பட்டப்பெயர்கள் சூட்டுவது. இந்த 3லிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. பின்னால் உள்ள வசனங்களும் சில பண்பாடுகளை தடை செய்து விசுவாசிகளுக்குரிய பண்புகள் அல்ல என்று குறிப்பிடுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே அவதானிப்போம். எனவே இந்த செயற்பாடுகளில் இருந்து நான் என்னையும் நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள முயல்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.